இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி மும்பை. செகண்ட் கொஷின், பணம் என்பது ஆப்ஷன் சி உள்ளவற்றில் அதிக நீர்மத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். தேர்ட் கொஷின், பணவீக்கம் என்பது ஆப்ஷன் ஏ விலைகள் அதிகரிப்பு. ஃபோர்த் கொஷின், பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ கடன் பெற்றோர்கள். ஃபிஃப்த் கொஷின், பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடியீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் யார்? பரிவர்த்தனையில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ கிரௌதர். சிக்ஸ்த் கொஷின், பொதுத்துறை, தனியார் துறை, முதன்மைத்துறை, சார்புத்துறை, வங்கியல், கோழி வளர்ப்பு, லாப நோக்கம், சேவை நோக்கம். சரியான விடை ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. செவன்த் கொஷின், பற்று அட்டை என்பது டேஸ் உதாரணம் ஆகும். பற்று அட்டை என்பது எதற்கு உதாரணம் அப்படின்னா ஆப்ஷன் சி நெகிழிப்பண உதாரணம். எய்த் கொஷின், வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. நைன்த் கொஷின், ரெப்கோ விகிதம் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். 10th கொஷின், 2016 பணமதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? 2016 பணமதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரூபாய் 500 மற்றும் 1000. 11th கொஷின், பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்றவர். பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட்சன். 12th கொஷின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. 2. ரூபியா என்பது வெள்ளி நாணயம். 3. நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா சூரி. சரியான விடை ஆப்ஷன் பி 2, 3 சரி. 13. தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. மௌரியர்கள் நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டனர். 2. கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை குஷானர்கள் வெளியிட்டனர். 3. முகலாய காலம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்த நாணயம் தங்கம் ஆகும். 4. ஆங்கிலேயர் வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலியனா என்று அழைத்தனர். இதில் தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் 3. முகலாய காலம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்த நாணயம் தங்கம் ஆகும். இதுதான் தவறானது. 14. தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. இந்திய ரூபாயின் குறியீடு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. 2. இந்திய ரூபாயின் குறியீடு இந்திய அரசால் 2010ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. 3. இந்திய ரூபாயில் 17 மொழிகள் இடம்பெற்றுள்ளன. 4. ஒரு ரூபாயில் கையெழுத்திடுபவர் நிதியமைச்சர். இதில் தவறான கூற்று ஆப்ஷன் 4. ஒரு ரூபாயில் கையெழுத்திடுபவர் நிதியமைச்சர். 15. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? ஆப்ஷன் சி இந்திய ரயில்வே. 16. தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும்.
ஏ. பம்பாய் திட்டம் 1940 தொடங்கப்பட்டது. பி. தொழில்துறை கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1949. சி. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. டி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1956 முதல் 1960. சரியான விடை ஆப்ஷன் பி. தொழில்துறை கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1949. இது தவறானது. 17. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. 2. இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் பி. சி. மஹலனோபிஸ். 3. நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட நாள் 1/10/2015. 4. நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் அரவிந்த் பனஹாரியா. சரியான விடை ஆப்ஷன் பி. 1, 2 சரி. 18. பொறுத்துக. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம், ஊழல் தடுப்புச் சட்டம், பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம், 1000 ரூபாய் பண மதிப்பு இழப்பு. 1988, 2017, 2002, 2015. சரியான விடை ஆப்ஷன் பி. 3, 1, 4, 2. 19. 1956 ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி. சமத்துவம். 20. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம். பி. உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம். சி. வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு. டி. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டுத் தொழில்கள். பட்டியல் 2 ஒழுங்கமைக்கப்படாத துறை, சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. சரியான விடை ஆப்ஷன் பி. 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் 21. இந்தியாவில் 1947 வரை யாருடைய உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி. ஜார்ஜ், 6th ஜார்ஜ். 22. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை 178 கிராம் ஆகும். 2. இந்திய ரிசர்வ் வங்கி தலைமையிடம் கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. 3. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை அப்துல் கலாம் எழுதினார். அதன்படி RBI உருவாக்கப்பட்டது. 4. இந்தியாவில் தற்போது 4 இடங்களில் பணம் அச்சிடங்கள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் பி. 1, 2, 4 சரி. 23. அந்நிய செலவாணியை அதன் நாடுகளுடன் சரியாக பொருத்துக. இந்தியா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா. ரூபாய், பவுண்ட், யூரோ, டாலர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1, 2, 3, 4. 24. வாக்கியம் 1 மறைநீர் எனும் பதம் டோனி ஆலன் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வாக்கியம் 2 மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 சரி. 25. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் கட்டப்பட்டுள்ள அணைகளில் சரியானது எது? 1 மேட்டூர் அணை, 2 கல்லணை, 3 சாத்தனூர் அணை. சரியான விடை ஆப்ஷன் சி. 1, 2 சரி. 26. உணவல்லாத பயிர் எது? உணவல்லாத பயிர் எது? ஆப்ஷன் டி. தென்னை. 27. தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். ஆப்ஷன் சி. சென்னை. 28. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை. ஆப்ஷன் பி. ஆர்டிக் டென். 29. ஏழை மக்கள் இடம்பெயர்விற்கான காரணம். ஏழை மக்கள் இடம்பெயர்விற்கான காரணம். ஆப்ஷன் ஏ. வாழ்வாதாரத்திற்காக. 30. 2017 ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களில் மிகப்பெரிய நாடு. 2017 ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களில் மிகப்பெரிய நாடு
ஆப்ஷன் பி இந்தியா. 31 சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் தொகையை குறிக்கும் பாப்புலஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மொத்த மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை என்கிறோம். பழங்காலத்தில் கிரேக்க மொழியில் டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிராஃபிஸ் என்றால் கணக்கிடுதல் என்றும் பொருளாகும். சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. 32 கூற்று 1 பாபிலோனில் உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிமு 3800ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கூற்று 2 நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு பிரிட்டன் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, 2 தவறு. 33 உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் ஆப்ஷன் சி ஜூலை 11. 34 சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 இந்தியாவில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. 2 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. 3 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிப்பன் பிரபு காலத்தில் எடுக்கப்பட்டது. 4 இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி. 35 சுற்றுச்சூழல் என்ற சொல் என்விரான் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் சி பிரெஞ்சு. 36 வாக்கியம் 1 ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 50க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வதை அதிக மக்கள் அடர்த்தி பகுதி என்கிறோம். வாக்கியம் 2 அதிக மக்கள் அடர்த்தி பகுதிக்கு கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, வடமேற்கு ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் கிழக்கு பகுதி. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 37 இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1952. 38 கூற்று 1 உலகின் மிக பழமையான மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வரும் நகரம் டமாஸ்கஸ். கூற்று 2 உலகின் மிகப்பெரிய நகரம் டோக்கியோ. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. 39 வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளியுறவு செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல் என்கிறோம். 40 வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம். வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் சி புவி வெப்பமாதல். 41 வெகுஜன தொடர்பு சாதனங்களில் சரியானது எது? 1 செய்தித்தாள், 2 வானொலி, 3 தொலைக்காட்சி. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 42 உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம். உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் ஆப்ஷன் பி தொலைக்காட்சி. 43 கூற்று 1 அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க். கூற்று 2 அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1543. சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, 2 தவறு. 44 ஜனநாயகத்தின் 4 தூண்கள். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. 45 பொறுத்துக. குறு அளவிலான ஊடகம், சமூக ஊடகம், அச்சு ஊடகம், இணைய ஊடகம், ஒளிபரப்பு ஊடகம். கூகுள் இணையம், சுவரொட்டிகள், கருத்தரங்கு, திரைப்படங்கள், முகநூல். சரியான விடை ஆப்ஷன் சி 3, 5, 2, 1, 4. 46 இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 47 கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனமாகும். 2 ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். 3 ஊடகம் மக்களிடம் பொதுக்கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 4 ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. சரியான விடை ஆப்ஷன் ஏ
1, 2 மற்றும் 3 சரி. 48 கூற்று 1 மத்திய ஆயுத காவல் படைகள் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. கூற்று 2 இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் ஆக்ராவில் அமைக்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, 2 தவறு. 49 சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி மேஜர் ஜெனரல். 2 இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஷா மானக்ஷா. 3 இந்தியாவின் இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா. சரியான விடை ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. 50 மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி. மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி ஆப்ஷன் பி அர்ஜுன் சிங்.